உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. அதிமுக பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம், தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. அப்படிங்கிறத பார்க்குறோம். திரும்ப கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், அண்மையிலே வெளியே போன திரு செங்கோட்டையன் உட்பட திரு OPS, திரு TTV தினகரன் இவர்களை திட்டுவதற்கு எதற்கு பொதுக்குழு? எந்த நம்பிக்கையில் 210 தொகுதிகளில் வெற்றி பெறப் போகிறோம் என்று அவர் சொன்னார் என்று எனக்கு வியப்பு ஏற்படுவதை மட்டுமல்ல, அது ஒரு கனவு என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நல்ல கனவு. எனக்கு நன்றாக தெரியும் அதிமுகவினுடைய முக்கியஸ்தர்கள் 3-4 பேருக்கு நெடுஞ்சாலை ஒப்பந்த பணிகள் இப்போதும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. என்னால் அவர்கள் பெயர்களை கூற முடியும், நிரூபிக்க முடியும். இல்லை என்று இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மறுக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு 2 பேரும். எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமாக இருப்பவர்கள் இந்த ஆட்சியில் பலன்களை பெற்று வருகிறார்கள். பெரிய ஒப்பந்த பணிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. என்ன நீங்க கதை விட்டுட்டு இருக்கீங்க? நாட்டில் யாருக்குமே எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி வழக்கு போடுவேன், சிறைக்கு தள்ளுவேன், அவர் சொல்றது அதே டைலாக்க நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. 4.5 வருஷமா அவர் ஒன்றும் பண்ணல, நீங்க வரப்போறது இல்ல, நீங்களும் ஒன்றும் பண்ண போறது இல்ல, வந்தாலும் ஒன்றும் பண்ண போறது இல்ல. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற விஷயத்தை திரு விஜய் கையில் எடுத்து பேச வேண்டும். OPS, TTV இவர்களை எல்லாம் அவசரப்பட வேண்டாம், பொறுத்திருக்க சொல்லுங்கள் என்ற அந்த பணியை அண்ணாமலையிடம் ஒப்படைத்திருக்கிறது. ஏனென்றால் திரு நயினார் நாகேந்திரனுக்கும் அவர்களுக்கும் ஒரு கசப்புணர்வு தோன்றிவிட்டது. ஆகவே அண்ணாமலை வழியாக இந்த வேலையை அவரிடம் கொடுத்திருக்கிறது. இவர்களுக்கு அண்ணாமலை என்றாலே வேப்பங்காயா கசக்கிறது. அதிமுகவுக்கு அண்ணாமலையினுடைய வளர்ச்சி அதிமுகவில் இருக்கிற எவனாலும் தடுக்க முடியாது. விஜய் என்கிற சக்தி இவர்களுக்கு எதிராக உருவாகி வருவதையே புரிந்து கொள்ளாமல் நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், வரவே முடியாது. இருக்கிற 2 கட்சியை வைத்துக் கொண்டு அந்த வேட்டூர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ராஜ கவுண்டர் என்பவர் ஒரு மாநாடு நடத்தினார். அவருக்கு ஒரு சீட்டு, கருணாசுக்கு ஒரு சீட்டு, தமிமுன் அன்சாரிக்கு ஒரு சீட்டு என்று இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடிய கட்சிகளை தன்னுடைய அணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற திமுக எங்கே? தன்னை பற்றிய ஒரு மிதமிஞ்சிய கற்பனையில் இருந்து கொண்டு யாரும் வேண்டாம் என்று கருதுகிற எடப்பாடி எங்கே? நிகராக முடியுமா திமுகவுக்கு? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம், தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் சொல்லியிருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஓவராலாக அந்த பொதுக்குழு நடந்தது, உங்களுடைய பார்வை? அதிமுக பொதுக்குழு கூட்டம் இந்த முறை இன்னும் 3-4 மாதங்களில் தேர்தல் வரக்கூடிய சூழலில் நடந்திருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுகவோடு இப்போது உறவு வைத்திருக்கக்கூடிய, அதாவது இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அதை தவிர சொல்லிக் கொள்ளும்படியான ஓட்டு வங்கியுள்ள எந்த கட்சியும் அதிமுகவுடைய கூட்டணியில் இல்லை. நான் மரியாதைக்குரிய வாசன் அவர்களை பெரிதும் மதிக்கிறேன், கண்ணியமான தலைவர். ஆனால் அவருடைய கட்சிக்கு பெரிய ஓட்டு வங்கியெல்லாம் கிடையாது. ஆகவே ஓட்டு வங்கி உள்ள ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த கட்சியோடு அந்த கூட்டணி வைத்திருக்கக்கூடிய சூழலில் அந்த கட்சி கடந்த 1-2 மாதங்களாக அதிமுக பாஜக கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு சில முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறது என்பதை நம்மை போன்ற செய்தியாளர்கள் நன்கு அறிவோம். அத்தகைய முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க முயற்சிகள் 2. ஒன்று, பிரிந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்றுபடுத்தி இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவது. இன்னொரு முயற்சி, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஆனால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தவர்கள், அவர்களை திரும்பவும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவது. யார் அவர்கள் என்று சொன்னால், OPS தலைமையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, அது ஒன்று. இன்னொன்று திரு TTV தினகரன் தலைமையில் இயங்குகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த 2 தரப்பினருடன் பாரதிய ஜனதா கட்சி
தொடர்பு எல்லைக்குள் இருக்கிறது. அவர்களை அழைத்து பேசி கொண்டிருக்கிறது. இது திரு டிடிவி தினகரனும் தெரிவித்திருக்கிறார், திரு ஓ பன்னீர்செல்வமும் தெரிவித்திருக்கிறார். அண்மையிலே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து விட்டு வந்தார். அதே போல திரு அண்ணாமலை அவர்கள் திரு டிடிவி தினகரன் இந்த அணியில் இடம்பெற வேண்டும், அவர் எங்களுக்கு நட்பு கட்சியாக இருந்தவர் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறார். திரு டிடிவி தினகரன் அவர்களும் சிறிது காலம் பொறுத்திருந்து முடிவெடுக்கப் போகிறோம் என்று கூறியிருக்கிறார். இந்த பின்னணியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தை பார்த்தால் நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். இது குறித்தெல்லாம் ஏதாவது பொதுக்குழுவில் பேசப்படும் என்கிற எதிர்பார்ப்பு அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் இருந்தது என்று நான் நன்கு அறிவேன். நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட 1-2 முன்னாள் எம்எல்ஏக்களிடம் பேசினேன். இது பற்றியெல்லாம் ஏதாவது வரும் என்று எதிர்பார்த்திருந்த நேரத்தில் இதற்கு நேர் மாறாக பொதுக்குழுவில் இவர்களையெல்லாம் துரோகிகள் என்று பெயரை குறிப்பிடாமல் ஒவ்வொரு பேச்சாளராக மாறி மாறி விமர்சித்து திரு எடப்பாடி பழனிசாமியை திருப்திப்படுத்தினார்கள். 2026 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவது உறுதி என்று பொதுக்கூட்டத்தில் பேசுவதைப் போல பொதுக்குழுவில் பேசினார்களே தவிர அங்கே எந்த விதமான ஆரோக்கியமான விவாதமோ கலந்துரையாடலோ கருத்து கேட்போ நடைபெறவில்லை என்பதை நேற்று மாலையே நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். பேசுவதற்கு அனுமதி கேட்டு அதற்கு வாய்ப்பளிக்கிற சூழலுக்கு இடமே அளிக்காமல் இன்னென்னார் தான் பேசுவது, இன்னென்னார் தீர்மானங்களை வாசிப்பது என்று முன்கூட்டியே முடிவெடுக்கப்பட்டுவிட்டு அதை செயல்படுத்தினார்கள் என்று என்னிடத்திலே தெரிவித்தார்கள். ஆகவே திரும்ப திரும்ப கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், அண்மையிலே வெளியே போன திரு செங்கோட்டையன் உட்பட திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன் இவர்களை திட்டுவதற்கு எதற்கு பொதுக்குழு? பூந்தமல்லியிலே பொதுக்கூட்டம் போடுகிறீர்கள், போரூரிலே போடுகிறீர்கள், அது மாதிரி இது ஒரு மண்டபத்திலே போட்டு இருக்கிறீர்கள் என்றுதான் அந்த பொதுக்குழுவை நான் பார்க்கிறேன். இன்னொரு பொதுக்கூட்டம், அது பொதுக்குழுவே அல்ல. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் சத்யா ஸ்டுடியோவிலே கட்சி தோற்ற நேரத்திலே பொதுக்குழு கூட்டியிருக்கிறார். காலை 10 மணிக்கு தொடங்கிய பொதுக்குழு மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு திரும்பவும் 4 மணிக்கு கூடி இரவு 8 மணி வரை நடைபெற்றிருக்கிறது. அன்றைக்கு கேஏகே போன்றவர்களோடு நான் பழகுகிற வாய்ப்பை பெற்றவர் என்ற முறையில் அவர்களெல்லாம் தெரிவித்திருக்கிறார். சீரியஸான டிபேட், அவர்களெல்லாம் பேசவிட்டு எம்ஜிஆர் கருத்து கேட்டிருக்கிறார். அது அரிதாக 1-2 முறை நடைபெற்றிருக்கிறது. செல்வி ஜெயலலிதா காலத்திலும் கட்சி தோற்ற காலத்திலே நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நடைபெறாத விஷயங்கள் அல்ல. ஆனால் இவர் காலத்திலே தான் கட்சி தோற்ற பிறகு, அதுவும் அடுத்தடுத்து பல தேர்தல்களில் தோற்ற பிறகு, அதுவும் இப்போ ஒரு தேர்தல் நெருங்கி வருகிற வேளையில் இதை பற்றியெல்லாம் எந்த விதமான விவாதமும் நடத்தாமல் நாம் ஆட்சிக்கு வருவோம், வலிமையான கூட்டணி வருவோம் என்று குடுகுடுப்பைக்காரன் மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் பேசிக்கொண்டிருக்கிறார். எந்த நம்பிக்கையில் 210 தொகுதிகளில் வெற்றி பெறப் போகிறோம் என்று அவர் சொன்னார் என்று எனக்கு வியப்பு ஏற்படுவதை மட்டுமல்ல, அது ஒரு கனவு என்று தான் எனக்கு தோன்றுகிறது. நல்ல கனவு, அவர் சந்தோஷப்படலாம். ஆனால் யதார்த்தமாக களத்திலே அந்த வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. ஆனால் அதுக்கு இன்னொரு விஷயமும் சொன்னாரே, திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பல பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. நேரு அவர்கள் பேரையும் குறிப்பிட்டு சொன்னார். பலர் தேர்தல் நேரத்தில் வெளியே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னார். இல்லை, அதுதான் சொல்கிறேன். இது தனி பேச்சு. அதற்கு அவர் ஒரு கணக்கு சொன்னார். அந்த கணக்கு தான் முக்கியம். 210 எப்படி வரும்னு ஒரு கணக்கு சொன்னார். அதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அதிமுக கூட்டணி 210 இடத்துல ஜெயிப்போம். ஏனென்றால் என்ன சொல்கிறாரு, நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க வாங்கின ஓட்டையும் பாஜக கூட்டணி வாங்கின ஓட்டையும், அப்போ அவங்க தனியாரில் இருந்தாங்க, சேர்த்தா 41-42% வருது. ஆகவே நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம், இன்னும் கொஞ்சம் முனைப்பாக உழைத்தீர்கள் என்றால் திமுக வீட்டுக்கு போவது உறுதி என்று அவர் சொல்கிறார். ஆனால் சௌரியமாக ஒரு விஷயத்தை மறந்துடுறாரு. இவர் வாங்கின 2% கழுத தேஞ்சு கட்டரும்பான கதை. 34-35% இருந்த கட்சியை 22க்கு கொண்டு நிறுத்தினார், அதுவும் கூட்டணியோட. அந்த 22ல் தேமுதிக இருக்குது, அதை கழிக்கணும் நீங்கள். அதே மாதிரி பாஜகவினுடைய 18 இருக்குல்ல, அந்த 18ல் இவர் இருக்காங்க, யார், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க, அப்போ ஒன்றுபட்டு இருந்தாங்க, அதை கழிக்கணும். அமமுக வாக்கை கழிக்கணும். பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் அவர் ஏதோ அங்கே நின்னார், ஏதோ அவரால் என்ன ஓட்டு வந்ததோ இல்லை அவர் அணியினால் என்ன ஓட்டு வந்ததோ அதை கழிக்கணும். கிருஷ்ணசாமி ஓட்டை எடப்பாடி கழிக்கணும். இப்படி 1008 விஷயம் இருக்குது.
இந்த கணக்கெல்லாம் இல்லாமல் அப்படியே 41 இப்போ உங்களோட இருக்காங்களா? அவங்க அத்தனை பேர் உங்களோட இருக்காங்களா? இல்லை. அப்புறம் தொண்டர்களையும் நிர்வாகிகளை ஏமாத்துறீங்க. ஆகவே அவருடைய கணக்கு என்பது பொய்க்கணக்கு. அவர் ஒரு மனக்கணக்கு போடுறார், அது வேறு விஷயம். 210 வந்துடும்னு, அதாவது தூங்குறப்போ கனவு வரும், அவர் முழிச்சிட்டு நின்றுட்டு பேசும்போதே அவருக்கு வருது. அதுதான் பிரச்சனையே. நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். திமுகவில் இருக்கிற 2-3 பேர் ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாரு, அதுக்கு தான் கணக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ஜெயிலுக்கு போனால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? நான் கேட்குறேன். முதல்ல ஜெயிலுக்கு போவாங்களா, ஜெயிலே இருக்க முடியுமா, வெளியே வந்துடுவாங்களா, இல்லை அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். இன்னும் அமலாக்கத்துறையினுடைய எஃப்ஐஆரை போடலை. எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டுக்கு போவாங்க யாராவது, இது தனி சப்ஜெக்ட், நான் பேசுகிறேன். ஆனால் திமுக மந்திரிகள் பேரெல்லாம் சொல்லி இன்னொன்று சொன்னார் அந்த கூட்டத்தில். இப்போ சில பேர் ஜெயிலுக்கு போனாலும் போவாங்க, இல்லைன்னா கூட இவர் வந்தவுடனே ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டார். இது எப்படி இருக்குன்னா, 2021 தேர்தல் சமயத்தில் மு.க. ஸ்டாலின் சொன்னார்ல, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் குட்கா பாஸ்கர் சிறைக்கு போவார், வேலுமணி சிறைக்கு போவார், அவர் போவார், இவர் போடுவார்னு ஒரு 4-5 மந்திரிக்கு பேரெல்லாம் சொன்னார். நானும் இன்னொரு 1-2 ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து வாரங்களில் கேட்டுட்ருக்கோம். 4.5 வருஷம் ஆச்சு. ஏன் ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர் மேலே கூட வழக்கே வரல, ஏன் அரெஸ்ட் பண்ணலை, என்ன அண்டர்ஸ்டாண்டிங் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும்னு நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம், ஒரு 3-4 ஜேர்னலிஸ்ட்டு. எதற்காக இதை சொல்கிறேன்னா, அந்த மாதிரி இவரும் சும்மா உற்சாகப்படுத்துறதுக்கு வராத ஆட்சிக்கு வந்து இவரெல்லாம் ஜெயிலுக்கு போவாராம். யார்? ஒரு 7-8 மந்திரி பேரை சொன்னார். அவர்களெல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பார்கள். நீங்களே இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருக்கணுமே, இல்லையே. என்ன காரணம்? திமுகவோட ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம். அதே கதை தான் இப்பயே நடக்கும். சட்டமன்றத்திலேயே நாங்கள் எல்லாம் கண்ணுக்கு எதிராக பார்த்தோம், நீங்கள் எப்படி திமுகவும் அதிமுகவும் உறவாடியது என்று. இவர் முதலமைச்சராக, இதெல்லாம் அம்மா காலத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவம். அவர் உயிரோடு இருந்தவரை இந்த மாதிரியான ரகசிய பேச்சுவார்த்தை, திரைமறைவு பேச்சுவார்த்தை, இதுக்கெல்லாம் இடமே இல்லை, தொலைத்து விடுவார் என்ற பயம் இருந்தது. அவர் மறைந்த பிறகு எனக்கு நன்றாக தெரியும், அதிமுகவினுடைய முக்கியஸ்தர்கள் 3-4 பேருக்கு நெடுஞ்சாலை ஒப்பந்த பணிகள் இப்போதும் கிடைத்து கொண்டிருக்கின்றன. என்னால் அவர்கள் பெயர்களை கூற முடியும், நிரூபிக்க முடியும். இல்லை என்று இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மறுக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்கு 2 பேருக்கும். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமாக இருப்பவர்கள் இந்த ஆட்சியில் பலன்களை பெற்று வருகிறார்கள். பெரிய ஒப்பந்த பணிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. என்ன நீங்கள் கதை விட்டுட்டு இருக்கீங்க? நாட்டில் யாருக்குமே எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி வழக்கு போடுவேன், சிறைக்கு தள்ளுவேன், அவர் சொல்கிறது அதே டைலாக்கை நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க. 4.5 வருஷமாக அவர் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் வரப்போகிறதில்ல, வந்து நீங்களும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, வந்தாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆகவே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற விஷயத்தை திரு விஜய் கையில் எடுத்து பேச வேண்டும். ஏனென்றால் அவரும் இதை இன்னும் நான் கமிட்டடாகவே இருக்கார். பிஜேபியை பற்றி பேசிகிட்டு இருக்கார், திமுக பற்றி பேசிகிட்டு இருக்கார். திமுக அதிமுக இடையே இருக்கக்கூடிய இந்த ரகசிய ஒப்பந்தம் இது திரு செங்கோட்டையனுக்கு தெரியும். திரு செங்கோட்டையன் வந்தவுடனே கோடிட்டு காட்டுவது போல் லேசாக ஒரே ஒரு தடவை சொல்லிவிட்டார், இன்னும் விரிவாக பேசலை. திமுக அதிமுக இப்போ ஒன்றா தானே இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் சொன்னார், உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வார்த்தையின் பொருள், இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருப்பவர்கள் இந்த ஆட்சியின் பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இது எடப்பாடிக்கும் திமுக தலைமைக்கும் ஒரு டீலிங் இருக்கு அப்படின்னா இது எப்படி டெல்லிக்கு தெரியாம இருக்கும்? அப்படி தெரிஞ்சிருந்துமா அவங்க கூட்டணிக்குள்ள இருக்காங்க? மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விவகாரங்கள் தெரியாமல் இருக்குமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது, அதாவது என்று எடுத்த முடிவு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட முடிவாக பாரதிய ஜனதா தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி முழுமையாக ஒத்துழைப்பாரா இல்லையா என்பது தெரியாமல் பாஜக இதில் இறங்கிவிட்டதோ என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமியின் தந்திரமான ஒரு சில நடவடிக்கைகள், அதை பாரதிய ஜனதாவினுடைய தலைமை சரியாக கணிக்க தவறிவிட்டது என்கிற விமர்சனம் இப்போது திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன் ஆகிய தரப்பினரிடையே இருக்கிறது. இப்போது ஓபிஎஸ் தரப்பினருக்கு நேற்றைய பொதுக்குழு என்பது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொன்னதை இப்போதாவது புரிந்து கொள்ளும் என்று இன்றைய தினம் அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர் ஒருவர் காலையில் நான் தொலைபேசியில் பேசிய போது என்னிடத்திலே சொன்னார். திரு ஓபிஎஸ் டெல்லிக்கு போய் இதைத்தான் சொல்லிவிட்டு வந்தார், எடப்பாடி அதிமுக ஒன்றுபடுவதற்கு சம்மதிக்க மாட்டார் என்பதை சொல்லிவிட்டு வந்தார், நீங்கள் பொறுத்திருங்கள் என்று அவரிடம் கூறப்பட்டதாக நான் கேள்விப்படுகிறேன். இப்போது பாரதிய ஜனதாவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன்.
அதிமுக ஒன்றுபடுவதை திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை. கட்சி தன் கைப்பிடிக்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதே போல பாரதிய ஜனதாவையும் மறைமுகமாக பொதுக்குழுவிலே திரு சி வி சண்முகம் விமர்சித்திருக்கிறார். இதை பாரதிய ஜனதா எப்படி பார்க்க போகிறது என்று எனக்கு புரியவில்லை. என்ன சொல்லுகிறார்? திமுக தான் நமது எதிரி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய துரோகிகள் யார் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடன் உறவாடி கொண்டே நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நம்மை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அத்தகையவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று திரு சி வி சண்முகம் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி இப்படி தலையை அசைத்து அதை ஆமோதித்துக் கொண்டிருந்த காட்சியை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். இல்ல, ஆனா அந்த நீங்க சொல்றக்கூடிய அந்த ஸ்பீச்ல சி வி சண்முகம் இன்னொரு வார்த்தையை சொன்னார். எனக்கு அவர் பாஜகவை சொன்னதா எனக்கு தெரியல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அரசியல் புரோக்கர் அப்படின்னா, அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறாங்க, அவங்க நம்மள உறவாடி கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல, உறவாடி கெடுப்பவர்கள் தனி, பாஜக இருக்கும். உறவாடி கெடுப்பவர்கள் என்பது தனி, புரோக்கர் என்றது அடுத்த சென்டென்ஸ். நான் இரண்டையும் பார்த்தேன். உறவாடி கெடுப்பவர்கள் என்றால் இப்போது உங்களுடன் உறவாடி கொண்டிருக்கிற கட்சி எது சொல்லுங்கள். சரி, நீங்கள் சொல்லுகிற புரோக்கர் என்றுதான் நீங்கள் சொல்லுகிறேன் என்று வைங்கள். அவர்களோடு உறவாடி கொண்டிருக்கிற புரோக்கர் என்று அவர் யாரை கூறுகிறார் சொல்ல வேண்டும் அல்லவா? தலையசைக்கிற எடப்பாடி பழனிசாமியாவது அதை பேச்சில் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அல்லவா? நான் சொல்லுகிறேன், பாஜகவைத்தான் அவர்கள் அப்படி விமர்சித்தார்கள் என்று சொல்லுகிறேன். பாஜக குறித்து தான் விமர்சனம். இன்னும் சொல்லுவதானால் அவர்களுக்கு அண்ணாமலையை கண்டு பயம் இருக்கிறது. ஏனென்றால் அண்ணாமலையைத்தான் இந்த பணியில் பாரதிய ஜனதா ஈடுபடுத்தி இருக்கிறது என்று செய்திகள் கூறுகின்றன. எந்த பணியில்? ஓபிஎஸ், டிடிவி இவர்களை எல்லாம் அவசரப்பட வேண்டாம், பொறுத்திருக்க சொல்லுங்கள் என்ற அந்த பணியை அண்ணாமலையிடம் ஒப்படைத்திருக்கிறது. ஏனென்றால் திரு நயினார் நாகேந்திரனுக்கும் அவர்களுக்கும் ஒரு கசப்புணர்வு தோன்றிவிட்டது. ஆகவே அண்ணாமலை வழியாக இந்த வேலையை அவரிடம் கொடுத்திருக்கிறது. இவர்களுக்கு அண்ணாமலை என்றாலே வேப்பங்காயா கசக்கிறது. அதிமுகவுக்கு அண்ணாமலையினுடைய வளர்ச்சி அதிமுகவில் இருக்கிற எவனாலும் தடுக்க முடியாது. இவர்கள் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும், அண்ணாமலை புழுதிவாரி தூற்றினாலும் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தி அண்ணாமலை. அதுல ஒரு மாற்றமும் இல்லை. இப்போது பாரதிய ஜனதா அவரை எப்படி பயன்படுத்திக் கொள்ளப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் விநாசகாலே விபரீத புத்தி என்று சொல்வதை போல அதிமுகவுக்கு அழிவு சிந்தனை தோன்றிவிட்டதோ என்பதைத்தான் நேற்றைய தினம் அவர்களுடைய பொதுக்குழு பேச்சுக்கள் நமக்கு உணர்த்துகின்றன. கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள். விஜய் என்கிற சக்தி இவர்களுக்கு எதிராக உருவாகி வருவதையே புரிந்து கொள்ளாமல் நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், வரவே முடியாது, இருக்கிற 2 கட்சியை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒன்றுபட்ட அதிமுக, ஒன்றுபட்ட பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் இத்தனை கட்சிகளையும் திரட்டி ஒரு போட்டியை உருவாக்கினால் நீங்கள் ஒரு போட்டியாக களத்தில் நிற்பீர்கள். இல்லை என்றால் திமுகவினுடைய வளர்ச்சி, வலிமை, பணபலம் இதற்கு முன்னால் அதிமுகவால் தாக்கு பிடிக்க முடியாது. திமுக சர்வ வல்லமை பொருந்திய கூட்டணியை வைத்துக் கொண்டே உதிரி கட்சிகளாக சில பேரை தலா ஒரு சீட்டு கொடுத்து திமுக சின்னத்திலே நிற்க வைப்பதற்கு தயாராகிவிட்டது. அந்த வேட்டூர் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த ராஜு கவுண்டர் என்பவர் ஒரு மாநாடு நடத்தினார். அவருக்கு ஒரு சீட்டு, கருணாசுக்கு ஒரு சீட்டு, தமிமுன் அன்சாரிக்கு ஒரு சீட்டு என்று இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடிய கட்சிகளை தன்னுடைய அணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற திமுக எங்கே? தன்னை பற்றிய ஒரு மிதமிஞ்சிய கற்பனையில் இருந்து கொண்டு யாரும் வேண்டாம் என்று கருதுகிற எடப்பாடி எங்கே? நிகராக முடியுமா திமுகவுக்கு? நிச்சயமாக நிகராக முடியாது. அது தவிர எல்லா கட்சிகளில் இருந்தும் ஓட்டுப்பளவை ஏற்படுத்த போகிற தாவேகா நிச்சயமாக உங்களுக்கு களத்திலே ஒரு போட்டியாளராக இருக்கும். தாவேக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நடிகரை பார்க்க கூட்டம் வரலாம், ஓட்டு விழாது என்று அதிமுகவுக்குள் இப்போது பேச தொடங்கி இருக்கிறார்கள். அது எப்படி இருக்கிறது எனக்கு என்று கேட்டால், நாம் சிறு வயதிலே படக்கதை பார்த்திருப்போம். திராட்சை தோட்டத்திலே நரி தாவி அதை கவ்வுவதற்கு முயற்சிக்கும். அது நடைபெறவில்லை என்றால் சீ இந்த பழம் புளிக்கும் என்று அந்த நரி ஓடிவது போல ஒரு படக்கதை நாம் படித்திருப்போம். அந்த படக்கதை நினைவுதான் அதிமுகவை பார்த்தால் எனக்கு வருகிறது. தாவேகாவுக்கு தூண்டில் போட்டு பார்த்தீர்கள், தாவேகா வரவில்லை. நீங்களும் எங்களுக்கு நிகராக இருக்கிற கட்சி உங்கள் தலைமையை ஏற்று நாங்கள் வர வேண்டுமா என்று தாவேகா மறுத்து விட்டது. மறுத்த பிறகு அவருக்கு கூட்டம் கிடையாது. இதெல்லாம் அது நடிகரை ஒரு தடவை பார்க்கறதுக்கு வருவாங்க, அதுக்கு பிறகு வரமாட்டாங்க. உங்களை பார்ப்பதற்கு ஒரு முறை இல்லை 100 முறை ஆனாலும் 300 ரூபாய் கொடுத்தால் தான் வருவார்கள், இல்லாவிட்டால் வரவே மாட்டார்கள். நீங்கள் எதற்கு அவர்களை பற்றி பேசுகிறீர்கள்? ஆகவே அதிமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள தவறிவிட்டது. தொடர்ந்து தவறான போக்கிலேயே, தவறான சிந்தனையிலேயே அந்த கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது
என்பதைத்தான் நேற்றைய பொதுக்குழு நமக்கு உணர்த்துகிறது. இல்லை, இப்போ இதை பார்த்தாவது டெல்லி வந்து தெரிந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு உங்ககிட்ட ஒரு தலைவர் சொன்னான்னு சொன்னீங்க. இப்போ இது தெரிஞ்ச பிறகு டெல்லி என்ன செய்ய போகுது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே கொண்டு வர வேண்டும், பிரிந்திருக்கக்கூடிய 2 அணிகளையும் ஒன்றுபடுத்தி உள்ளே கொண்டு வர வேண்டும் என்றாலும் அதிமுகவுக்கு பாஜக உதவி தேவை. நீங்கள் என்னதான் பேரெல்லாம் பேசுவாங்க, சீட்டோடு சேர்ந்து வேற பேரமும் நடைபெறும் யார் அதிமுக. ஆனால் சீட்டிலேயே முதல்ல 2 பேரையும் எப்படி சரி பண்ணி கொண்டாடுவீங்க? 2வது ராஜ்யசபா சீட்டு தேமுதிக வெளிப்படையாக சொல்லிவிட்டது நிபந்தனையை. பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே நிபந்தனையை விதிக்கக்கூடும். இன்றைக்கு எல்லா கட்சிகளும் வெவ்வேறு வாய்ப்பு, குறிப்பாக விஜய் என்கிற வாய்ப்பு இருக்க காரணத்தினால் நீங்கள் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்சியே உள்ளே கொண்டாட முடியல உங்களால். உள்ளே கொண்டாடுறதுன்னா சகித்து கொள்ள முடியல உங்களால். அந்த கட்சி, அந்த ஓபிஎஸ் உங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கு 11 எம்எல்ஏக்கள் ஆதரவை தந்தார். அதை மறந்துவிட்டு இப்போ உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இவங்ககிட்டலாம் மண்டிடுறீங்க. ஆகவே இதுதான் அதிமுகவினுடைய அவல நிலை. கையேந்துகின்றன. அதிமுக கையேந்துகிறது பிற கட்சிகளிடம். அதிமுகவிடம் சிறிய கட்சிகள் கையேந்திய காட்சி மாறிவிட்டது. ஆகவே பாரதிய ஜனதா எப்படி இதை வலிமைப்படுத்த போகிறது எனக்கு புரியவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நீண்ட லாங் ரோப் கொடுத்து விட்டார்கள். பல உதவிகள் செய்து விட்டார்கள். அந்த உதவிகளை எல்லாம் அவர் மறந்தார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கை பிசைந்து நிற்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. பாரதிய ஜனதா இந்த நிலையிலிருந்து காட்சிகளை எப்படி மாற்றும் என்பது நமக்கு ஒருவேளை அடுத்த ஓரிரு வாரங்களில் தெரிய வரலாம். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்களோ திரு டிடிவி தினகரன் அவர்களோ அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்க விரும்பவில்லை என்பதை மட்டும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் கழுத்தறுப்பார். கூட்டணியாக இருந்தால் தோற்கடிப்பதற்கு வேலை பார்ப்பார், நரித்தந்திர வேலைகளை பார்ப்பார் என்று இப்படியே இதே வார்த்தைகளை என்னிடம் சொல்லுகிறார்கள். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ல அதுக்கான மனு தரப்பட்டிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒரு நேஷனல் வைடு இஷ்யூவா மாறி இருக்கு. நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை திமுக கையாண்ட விதத்தில் ஏதாவது தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக இந்துக்கள் உணர்வுகளோடு விளையாடி இருக்கிறது. ஒரு சிறிய பிரச்சனையாக முடிந்திருக்க வேண்டிய விஷயத்தை ஒரு சாரார் தூணில் தீபம் ஏற்றுவதற்கு முன்பு இருந்த வழிமுறை திரும்ப வர வேண்டும் என்று நீதிமன்றத்தை முறையிடுகிறார்கள். அந்த சூழலில் அந்த அமைப்பு முறையிட்டிருந்த நேரத்தில் எந்த எதிர்ப்பும் எந்த தரப்பிலிருந்தும் வரவில்லை. குறிப்பாக அங்கே தர்கா இருக்கிறது, பிரச்சனை வருமா என்கிற கோணத்தில் யாருமே எதுவும் பேசவில்லை. அறநிலையத்துறை உடனே எதிர்ப்பு மனு போடுகிறது. அது அறநிலையத்துறையா அறங்கட்ட துறையா என்று எனக்கு தெரியல. இப்போதைய ஆட்சியில் கேட்டால் முதலமைச்சர் சொல்லுகிறார், நாங்கள் இத்தனை கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கிறோம். இந்த வீண் பெருமையெல்லாம் எடுபடாது. ஏனென்றால் உங்களுடைய உள்நோக்கம், தீய நோக்கம் இந்த விவகாரத்தில் வெளிப்பட்டு விட்டது. மாண்புமிகு நீதியரசர் சொன்ன உத்தரவை 6 பேர் போய் ஏற்றுங்க, 4 பேர் போய் ஏற்றுங்கன்னு அரசாங்கம் முடித்து வைத்திருக்க முடியும். இங்கே இருக்கிற கூட்டம் கலைகள் 4 பேர் போய் ஏற்றிட்டு வரப்போகிறாங்க. விஷயம் முடிஞ்சிருக்கும். 3 நாள் இந்த பிரச்சனை இழுத்தார்கள் இந்த அரசாங்கம். ஹைகோர்ட் சிங்கிள் ஜட்ஜ், அப்புறம் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அகைன் சிங்கிள் ஜட்ஜ். அந்த ஆர்டர் வந்தவுடனே 144 போடுறீங்க. இப்படியான குயுக்தியாக தவறான நோக்கத்தோடு இதை குளிர்காய்கிற வகையில் தேர்தல் நெருங்குவதால் சிறுபான்மையினரை இது திருப்திப்படுத்தும் என்று கருதுவதே சிறுபான்மையினரை அவமதிக்கிற செயல் என்று நான் பார்க்கிறேன். அவர்களுடைய உணர்வுகளை அவமதிக்கிற செயல். அந்த ஊரில் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே பிரச்சனையே இல்லை. தீபம் ஏற்ற தடை என்றவுடன் தான் மக்கள் குவிந்தார்கள். ஆகவே தான் நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த விவகாரத்தை அரசியலாக்குவது, நீதிபதி மீது காழ்ப்புணர்வோடு வன்மத்தை கக்குவது, முன்னாள் நீதிபதிகளாக இருந்தவர்களை விட்டு எதிராக பேச வைப்பது, அவர்களெல்லாம் திமுக மேடைகளில் பேசுகிறவர்கள். அவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். திமுக மேடைகளில் பிறந்த நாள் விழா கூட்டம் கலந்து கொள்கிற நீதிபதிகள் சொல்லுகிற கருத்துக்கெல்லாம் சமூகத்தில் மதிப்பு வந்துடுமா? நான் கேட்கிறேன். உங்கள் பிறந்த நாள் விழா கூட்டங்களில் கலந்துட்டு ஜால்ரா அடிக்கிற நீதிபதிகளாக மாறியவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? இந்த நீதிபதி அப்பழுக்கற்றவர் என்பது நீதித்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை வழக்கறிஞர்களும் ஒத்துக்கொள்ளுகிற பேருண்மை. அவர் மீது கரை பூசுகிற முயற்சி எடுபடுமா? ஜாதியின் பெயரால் கலர் பூசுறீங்க, வன்மத்தை கக்கறீங்க. பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் தீர்மானம் படுதோல்வி அடையும், அது வேற விஷயம். இதன் மூலம் திமுக ஆட்சியினுடைய
ஹிந்து விரோத வன்மம், ஹிந்து விரோத மனப்பான்மை வெளிப்பட்டிருக்கிறது. பல்வேறு சமயங்கள் வெளிப்பட்டிருக்கு. சனாதன தர்மத்தை துணை முதலமைச்சர் இழிவுபடுத்தி பேசியது முதல் ராஜா இந்து புராணங்களை கட்டுக்கதைகள் என்றும் அது குறித்த கற்பனையான சில தகவல்களையும் சொன்னதன் மூலம் அவதூறை பரப்பியதன் மூலம் திமுகவினுடைய கலர் வாஸ் எக்ஸ்போஸ்ட். ஆன்டி ஹிந்து அந்த திங்கிங் இருக்குல்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய திங்கிங், ஹிந்து மத நம்பிக்கைகள், கடவுள்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்புணர்வு. திராவிடர் கழகத்தின் பாதி உருவம் தான் திமுக. இன்றைக்கு திகாவினுடைய பாதி கொள்கைகளை அப்படியே வரித்து கொண்டு விட்ட கட்சியாக நிற்கிற திமுகவுக்கு அந்த வன்மம் மனதில் இருப்பது திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மக்கள் முதலில் இதற்கு பாடம் புகட்ட வேண்டும். பிறகு அந்த பாடம் தமிழகம் முழுவதும் எதிரொலிக்க வேண்டும். இந்துக்கள் சரியாக அடையாளம் காண வேண்டும். டிவைடடாக இருக்கிறார்கள். நாத்திகவாதத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? ஏன் இந்துக்களுக்கு மட்டும் எதிராக பேசுகிறீர்கள்? ஏன் உங்கள் முதலமைச்சர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார் என்று தேர்தலின் போது வீடு தேடி வருகிற திமுக வேட்பாளர்களிடம் முதல் கேள்வியாக இதை விற்க வேண்டும். உங்கள் முதலமைச்சரை, உங்கள் தலைவரை தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வார் என்று தேர்தல் அறிக்கையிலே சேர்க்க சொல்லுங்கள். அப்பொழுதுதான் ஓட்டு என்று கூற வேண்டும். இந்த உத்தரவாதத்தை பெற வேண்டும். விநாயகர் சதுர்த்தி நீங்கள் எங்கள் ஊரில் நிகழ்ச்சி நடத்துவோம், எம்எல்ஏவாக நீ வருவாயா, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்று கேட்டுவிட்டு ஓட்டு போட வேண்டும். அப்படி ஒரு பாடம் எழுச்சி உருவானால்தான் இவர்களுக்கு புத்தி வரும். அதை வாக்காளர் பெருமக்கள் செய்ய வேண்டும். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, இப்போ செங்கோட்டையன் தொடர்பாக செங்கோட்டையனுக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நடந்த அந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க. செங்கோட்டையன் சொல்றார், நயினார் நாகேந்திரன் டெபாசிட் இழப்பதை தாவேக தொண்டர்கள் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. நயினார் எனக்கு என்ன செங்கோட்டையனுக்கு என் மேல என்ன கோவம் தெரியல அப்படி சொல்றாரு. ஒருவேளை அவர் நெல்லையில போட்டிடுறாரோ என்னமோ அப்படின்னு. இந்த இருவருக்கும் இடையிலான இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது முதல்ல தொடங்கியது செங்கோட்டையன் அல்ல, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் ஒரு நடிகர்ன்றதுனால அது ஒரு இது இருக்கலாமே தவிர அந்த கட்சியெல்லாம் ஒரு பெரிய ஃபோர்ஸ் இல்லை. அதாவது இட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். அதை ஒரு பெரிய அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிற கட்சி. அது ஒன்றும் பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது, எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு அவர் சொன்னதுக்கு தாவேகா கூட்டத்தில் அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நம்முடைய கட்சியை பற்றி இப்படி சொன்ன நயினார் நாகேந்திரன் டெபாசிட் இழக்க வேண்டும், அது தொண்டர்களை கைதட்டல் வாங்குறதுக்காக பேசுவது, உடனே அதுதான் நடந்துவிடும் என்று நான் சொல்ல வரவில்லை. இப்போ இவர் போய் சொல்லலையா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் யார் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் கூட்டத்தை சேர்த்து ஒரு 300 ரூபா கொடுத்து கூட்டத்தை சேர்த்துட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நான் 2026 தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைத்து வெற்றி விழா கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடக்கும்னாரு. இதெல்லாம் நடக்கும் போதா? எதிர நிற்கிறோம், கைத்தட்டணும், உற்சாகமாக இருக்கணும்னு சொல்கிறது தான். அந்த மாதிரி பேசியதாகத்தான் செங்கோட்டையின் பேச்சை பார்க்கிறேன். அதுவும் தாவேகாவை சீண்டும் விதமாக திரு நயினார் நாகேந்திரன் கூறிய கருத்துக்கு பதில் கருத்தாக, எதிர்கருத்தாக அவர் கூறிய கருத்தாக நான் அதை பார்க்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்விகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி.